அடுத்தது நம்ம சாப்பிட்ற உணவு ஈஸியாக அப்சர்ப்ஷன் ஆகிற மாதிரி பிளட் செந்நீர் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் பிளட். ஸோ அந்த பிளட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேர்த்து பார்க்கணும். இல்லை ஒரு சிலருக்கு சில ஹெல்த் கண்டிஷனில் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் ப்ளீடிங் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, அது அவங்களுக்கு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா பாடி ஹீட், பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். உடல் உஷ்ணம் அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஜென்ஸோ லேடிஸோ வெளியில் சொல்லாத ஒரு விஷயம், எப்படி லேடிஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குன்னு வெளியில் சொல்கிறது இல்லையோ, ஆண்களும் இந்த விஷயத்த சொல்கிறது கிடையாது. ஒன்று, நம்ம வந்து யூரின் போகும்போது விந்து வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெர்மட்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூரின் போகும்போது விந்து வெளியேறிட்டு இருக்குன்னா சத்துக்கள் போயிட்டே இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. தூக்கத்துலேயும் நிறைய பேருக்கு விந்து வெளியேறுது. ஸோ நாக்டர்னல் எஜாகுலேஷன் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விந்து வெளியேறிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. என்னதான் உணவு எடுத்தாலும் இந்த சத்துக்கள் வந்து வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இருக்கும். தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில ஏதாவது நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை தெரப்பீஸில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் நிறைய எடுக்கிறது, ஓசிபி பில்ஸ் எடுக்கக்கூடிய பெண்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும்.